महाराज की जय। ओम परम गुरु राम सुकुमार महाराज की जय। ओम அன்பார்ந்த புண்ணியாத்மார்களே, பொள்ளாச்சியிலிருந்து முத்துக்குமார் சுவாமி ஐயப்பன் அவர்கள் இன்னைக்கு நம்ம காணிமடம் மந்திராலயத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். பரம்பூர் யோகி ராம் சுரத்குமாருக்கு பொள்ளாச்சியில் ஒரு பெரிய ஆலயம் இப்போ அமைஞ்சிட்டு இருக்கு. அது விஷயமாக சுவாமியுடைய திருவடியிலே அந்த பத்திரிகையெல்லாம் வைத்து பகவான் அதிவிரைவில் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அதிவிரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. இன்னைக்கு காணிமடத்துக்கு தேடி வந்திருக்காங்க. பகவானே அந்த வேலையெல்லாம் திருப்பணிகளை எல்லாம் அவங்க நினைச்ச லெவல்ல இருந்து பெரிய அளவில் பகவான் அங்கே எழுந்தருள இருக்காங்க. எனவே பகவான் அந்த பொள்ளாச்சிக்கு போகக்கூடிய அன்பர்கள் எல்லாமே நாங்கள் இன்னைக்கு இந்த விலாசத்தை எல்லாமே நம்ம இணையதளங்களில் நாங்கள் இன்னைக்கு போடுவோம். அந்த அழைப்புதல் எல்லாமே யார் இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு கைங்கரியம் நிறைய பண்ணுங்க. சுவாமியுடைய ஆலயம்லாம் எல்லா இடமும் வரணிட்டு பகவானே சொல்லியிருக்காரு. அந்த வகையில் முதல் ஆலயமாக வந்த இடம் தான் இந்த காணிமடம் யோகி ராம் சுரத்குமார் மந்திராலயம். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் ஆசிரமம் பகவானே சொல்லியிருக்கார். இந்த பிச்சைக்காரனுக்கு 2 கண்கள், ஒன்று திருவண்ணாமலை, ஒன்று காணிமடம். அதை சார்ந்து இந்த உலகமுள்ள அந்த பிச்சைக்காரனுக்கு கோயில் வரணும்னு பகவானே சொன்னாங்க. அது விஷயமாக இன்னைக்கு பல இடங்கள்ல பகவான் திருக்கோயிலா எழுப்பி எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த வகையில பொள்ளாச்சியில மிக பெரிய ஆலயமாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் அங்கே உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு இந்த விலாசம் சம்பந்தமாக திருப்பணிக்கு எல்லா மக்களும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று காணிமடம் மந்திராலயத்தின் சார்பாக பணிபண்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அந்த பொள்ளாச்சியில் நாம சங்கீர்த்தனம் பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் காணிமடம் மந்திராலயம் நாமரிசி தவசி பொன்காமராய சுவாமிஜி மூலமாக நாங்கள் போய் அந்த இடத்துல போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணி உள்ளோம். அந்த இடம் மென்மேலும் வளர்ந்து பெரிய லெவலில் வர வேண்டும் காணிமடம் மந்திராலய பெருமான் திருவடியில் இருந்து பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது முத்துக்குமார் சுவாமி அவர்கள் சுவாமியுடைய மகிமையும் காணிமட மகிமையும் அந்த ஆலயம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது உங்களிடம் பேசுவார்கள். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराया। सद्गुरु योगी राम सुरत्कुमार महाराज की हमारे மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான பகவான் சிலாரூபம் இங்கே வருகின்றவர்களெல்லாம் தன்னுடைய அருளாலும் இருந்த கரத்தாலும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற பக்தர்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பகவானுடைய திருவுருவச் சிலை இங்கு வருவர்களை எல்லாம் தன்னுடைய அருளால் கட்டி போடுகின்றார். காணிமடம் என்றாலே பகவானுடைய கருணாமூர்த்தியான சிலையும் பகவானுடைய நீண்ட நெடிய உருவம் வருகிறதை எல்லாம் கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மையும் கொண்டது. இந்த காணிமடம் பல்வேறு விதமான மகான்களும் மொழிகளும் பகவானுடைய பக்தர்களெல்லாம் தரிசித்து நாமம் சொன்ன இடம். ஒவ்வொரு முறை வரும்போதெல்லாம் தாய் வீட்டுக்கு செல்வது போன்ற ஒரு சிறப்பான உன்னதமான ஒரு நிகழ்வும் உன்னதமான தருணங்களும் அணியத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உதயகுளம் யோகிராம் சங்கம் இப்பொழுது கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக
தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு சபைகளுக்கும் சென்று நாங்கள் பகவானுடைய திருப்பணியை பற்றியும் அங்கு நடைபெறக்கூடிய கட்டுமானம் பற்றியும் நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அதே சமயத்தில் வெறும் கட்டுமான பணி மட்டுமல்ல, நாங்கள் செல்லுமிடமெல்லாம் நாமம் சொல்கின்றோம். பகவானுடைய வாக்கு நாமத்தை சொல்லுவோம், மற்றதெல்லாம் பகவான் பார்த்துக் கொள்வார் என்பதுதான். ஆகவே நாங்கள் செல்லுமிடமெல்லாம் நாமம் சொல்கின்றோம். அந்த கட்டுமானத்துக்குண்டான அத்தனை தேவைகளையும் பகவானே இந்த நாமத்தின் மூலமாக எங்களுக்கு நிறுவித்துக் கொண்டிருக்கின்றார், வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். ஆகவே யாரெல்லாம் பகவானுடைய ஆலயங்கள் கட்டுகிறார்களோ, யாரெல்லாம் பகவானுக்கு இடம் வாங்குகிறார்களோ, அவர்களெல்லாம் தொடர்ந்து நாமஜபம் செய்தால் அந்த காரியம் எளிதில் வெற்றி பெறும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. ஆகவே இங்கு வந்து எங்களை எல்லாம் வரவேற்று நாமரசி பொன்காமராஜ் ஐயா மிக அற்புதமாக நாமம் சொல்ல கேட்டுக்கொண்டார். ஐயாவுடைய பாதாரங்களை வணங்கி திரு செல்வகுமார் அண்ணா அவர்கள் எங்களுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்தார். திரு நம்பூதிரி அவர்கள் சிறப்பான ஒரு பூஜை செய்து கொடுத்தார். பகவானுடைய அருளும் பகவானுடைய கருணையும் எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகவே எந்த காரியமாக இருந்தாலும் நாமம் சொல்ல ஆரம்பித்தால் அந்த காரியம் வெற்றியடையும். அந்த பொள்ளாச்சி வட்டத்திலே ஆனைமலை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அமைய பெற்ற அந்த உடையகுளம் கிராமத்தில், அழகிய கிராமத்தில் பகவானுடைய அந்த கட்டுமான பணி தொடர்ந்து கிட்டத்தட்ட 25% பூர்த்தியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு 25% பணி பாக்கி இருக்கிறது. சிலை சென்னையில் ஈச்சம்பாக்கத்திலே அந்த சிலைக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பகவானுடைய பக்தர்கள் அனைவரும் இந்த திருப்பணியில் பங்கெடுத்துக் கொண்டு தங்களால் இயன்ற உதவி சிறிதாக இருந்தாலும், 1 ரூபாயா இருந்தாலும், 10 ரூபாயா இருந்தாலும், 100 ரூபாயா இருந்தாலும், தங்களால் எவ்வளவு முடியுமோ. ஆனால் பகவானுடைய பக்தர்களுடைய பணம் என்பது ரொம்ப ரொம்ப வேல்யூவானது, ரொம்ப மதிப்பு மிக்கது. அந்த உதவியை நிச்சயமாக நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறோம். சிறிய தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் பகவானுடைய பணிக்கு அது பயன்படும். ஆகவே உங்களுடைய பாதாரம் பணித்து அந்த தொகையை அனைவரும் இந்த செல்வகுமார் ஐயா பகிரக்கூடிய அந்த நோட்டீஸ்களை நீங்கள் எல்லாம் செலுத்த வேண்டும் என்பது பாதாரம் எண்ணங்களை படித்து கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த காணிமட பகவான் விகிராம் சுரத்குமாருக்கு நன்றி. நாமரசி தவஸ்ரீ பொன்ராஜ் சுவாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. விகிராம் சுரத்குமார் ஜெய் குருராயா. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया.